சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு கிருஷ்யக்காக்க அஜயோட அப்பா காலிலே விழுறாங்க. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கேளுங்க. அவன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனால வேண்டாம், வேணும்னா நான் உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. மீனா வந்து தடுக்கிறாங்க. என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிவாதமாக கதவை வந்து சாத்திக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு எதுக்காகங்க இப்போ அவர் காலிலலாம் நீங்கள் போய் விழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதனுடைய வயசில் அது எதுவுமே கிடைக்காம போச்சோன்னா திரும்பவும் அவங்க எதிர்பார்க்குற வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காமலேயே போயிடும். கிறிஷுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிலமை வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கேட்கவும், சின்ன வயசில் நடந்த எல்லா விஷயத்தையும் முத்து வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஓடி போய் அவங்க அப்பாவை ஹப் பண்ணுது. அதுக்கு அடுத்து தான் விஜயா இருந்துட்டு ஜோசியர்கிட்ட போயிட்டு நம்ம முத்துவோட ஜாதகத்தை கொடுத்து விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ஜோசியர் இருந்துட்டு, உங்கள் ரெண்டாவது பையன் உங்கள் கூட இருந்தால் உங்கள் வீட்டுக்காருக்கோ இல்லை உங்களுடைய உயிருக்கோ ஆபத்து இருக்கும், குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவனை நீங்கள் தனியாகவே விடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்துவை வந்து விஜயாவும் அண்ணாமலையும் நேராக அவங்களுடைய பாட்டி வீட்டில் எட்டு போய் விட்டுறாங்க. முத்து இங்கே இருக்கட்டும், இனிமேல் அவன் எங்களுக்கு தேவையில்லை, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. முத்து வந்து கதறாரு. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.